கல்யாணம் பண்ணும்போது இப்போ இங்க நகர்ல இருக்கவங்கள விட்டுருங்க நீங்க. நடுத்தர வர்க்கத்த விட்டுறலாம். கிராமப்புறங்கள்ல ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 1 பவுன்ன்றது பெரிய விஷயம். மொத்தமே இந்த கல்யாணத்துக்கே 1 பவுன், 2 பவுன் தான் மொத்தமே இருக்கும் செலவு. அப்படி இருக்கும்போது அந்த 1 பவுன தாலிக்கு தங்கம்னு தாலியாக குடுக்கும்போது, அந்த திட்டத்தின் கீழ் கல்யாணம் பண்ண பெண்ணுங்க எல்லாம் நெனச்சு பார்ப்பாங்க. இது வந்து அம்மா குடுத்த திட்டத்தில எனக்கு இந்த தாலி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை நான் மீண்டும் அறிமுகப்படுத்தப் போகிறேன் அப்படின்ட்டு திரு பழனிசாமி அவர்கள் சொன்னதோடு இல்லாமல், இப்போ தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து ஒரு பட்டு புடவை என்பதையும் அறிவித்திருக்கிறார். அந்த இதில அரசியல் தலைவர்கள் வழங்கக்கூடிய, அரசு வழங்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சமூக காரணம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் கூட இந்த இலவச வேட்டி சேலையெல்லாம் இப்படி குடுக்குறாங்களே, இது எதுக்கு இதனால? இத வச்சுக்கிட்டா வந்து இவங்க கட்டிட்டு இருக்க போறாங்க அப்படின்ட்டு நான் நினைத்தபோது, அந்த இலவச வேட்டி சேலையை இவர்கள் வெளியில் கொள்முதல் செய்வதில்லை. அந்த இலவச வேட்டி சேலையை இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்கிறார்கள். அந்த கூட்டுறவு நெசவாளர்களிடமிருந்து அரசு கொள்முதல் செய்யாவிட்டால் அவர்களுக்கு வேலையே கிடையாது. யார் இன்னைக்கு இந்த தறியில நெய்யிற வேட்டி, புடவை எல்லாம் இன்னைக்கு யார் வாங்குறா? ஸோ அரசு வருஷா வருஷம் 2 கோடி புடவை, 2 கோடி வேட்டி வாங்குது. இது போக முதியோர் பென்ஷன் வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேட்டி சேலை. அது ஒரு எத்தனை லட்சம் வருதுன்றது தெரியல. இது போக பள்ளி குழந்தைகளுக்கு சீருடைகள். இது எல்லா வேலையும் ஆர்டரும் அந்த கூட்டுறவு நெசவாளர்களுக்கு சென்று சேர்வதால் அவர்களுடைய வாழ்க்கை வருடம் முழுக்க இருக்கிறது. இதை வாங்கி இலவசமாக ஏழைகளுக்கு இந்த புடவை வேட்டியை கொடுப்பது மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நெசவாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த வகையில் நேற்று நெசவாளர்களை எல்லாம் சந்தித்து நேற்று குறை கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னு நான் சொன்னேன். கேட்டுக்கிட்டு அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய வகையில் நான் தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து பட்டு புடவை என்பதையும் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு புடவை மீது இருக்கக்கூடிய ஆசை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும்.